ஹாய் கைஸ், நான் தான் உங்க பவி பேசுறேன். வெல்கம் டு அவர் பவியின் பக்கங்கள் சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம ஒரு குழம்பு வகை தான் பார்க்க போறோம். வெண்டைக்காய் புளி குழம்பு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முதல்ல புளிய வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வெந்நீல போட்டு ஊற வச்சிருக்கேன். ஸோ வெந்நீல ஊற வச்சீங்க அப்படின்னு நல்லா ஜூஸியா கிடைக்கும். அதுக்கப்புறம் 400 கிராம் அளவுக்கு வெண்டைக்காவ வந்து குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப்ல வெட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டியில வந்து 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சோண்டு உப்பு போட்டு இந்த வெண்டைக்காவையும் போட்டு அந்த பிசுபிசு போற அளவுக்கு வதக்கி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நான் 2 பல்லாரி, 1 தக்காளிய வெட்டி வச்சிருக்கேன். ஸோ இப்போ குழம்பு சட்டியில வந்து நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் ஊத்திட்டு, கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வந்து பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெட்டி வெங்காயத்த போட்டுட்டு, வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா தக்காளிய போட்டு தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற வெண்டைக்காவ போட்டுட்டு, அது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு, தண்ணி ஊத்தி கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. ஸோ புளி தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி வெறும் தண்ணீல வேக வச்சீங்க அப்படின்னா, நல்லா வந்து பஞ்சு போல வெந்துரும். வெந்ததுக்கு அப்புறம் புளிக்கரைசல ஊத்தி 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் வத்தப்பொடி போட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கிடைச்சதுன்னா உங்களுக்கு போட்டுக்கோங்க. அது போட்டுட்டு அது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் போட்டுக்கோங்க. என்கிட்ட டெசிகேட்டட் கோட்டுங்க தான் இருக்கு. அத நான் போட்டிருக்கேன். ஸோ போட்டு முடிச்சுட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா, சூடான சாதத்தோட செம்ம டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.